வீர தீர சூரன் பாகம் 2 என்ற திரைப்படம் எஸ்.யு. அருண்குமார் இயக்கத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியது. திரைப்படம் வெளியான போது ரசிகர்களில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்புகள் படத்தின் தொடக்கம் முதல் இடைவேளை வரை கலைஞர்களின் திறமைகள், கதையின் திருப்பங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் உறவுகள் ஆகியவற்றால் மேலும் அதிகரித்தது. பிரதான கதாபாத்திரமான பிருத்விராஜ் தனது தீவிரமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். அவர் நடித்த பெரியவர் ரவி என்ற வேடம் கதையின் மையத்தில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. அவரது கதை பார்வையாளர்களை கவர்ந்ததோடு அவர்களின் உணர்வுகளை மிகத் தீவிரமாக உணர்த்தியது. அதேசல் எஸ்.ஜே. சூர்யாவின் நடிப்பு எஸ்.பி. அருணகிரி என்ற கதாபாத்திரத்தில் மனநிலையை வெளிப்படுத்துவதில் மிகச் சிறந்ததாக இருந்தது. அவரது நடிப்பு பார்வையாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்களின் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. சூரஜ் வெஞ்சாரமூடு கண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அவரது நடிப்பு படத்தின் மையக்கதை மற்றும் உணர்ச்சிகளை மேலும் வலுப்படுத்தியது. விக்ரம் தனது காலியாக இருப்பதால் படத்தின் பலம் மற்றும் உணர்ச்சிகளை சிறப்பாக எடுத்துக்காட்டினார். துஷாரா விஜயன் கலையாக தனது நடிப்பால் காட்சிகளை மேலும் உயிரூட்டினார். அவர் தனது சகோதரனுக்கும் மற்றொருவர் இடையிலான வித்தியாசத்தை அழுத்தமாக காட்டினார். இது கதையின் உணர்வுகளை மேலும் ஆழமாக்கியது. திரைக்கதையின் நிலையை வலுப்படுத்துவதில் அருண்குமார் காளியை வெளிப்படுத்தும் மாறுபாடுகளை திறமையாக கையாண்டார். சுதாகர் சம்பவம் போன்ற சோகமான காட்சிகள் சமூகத்தின் சிக்கல்களை வெளிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தன. இவை அதிகாரப்பூர்வமாக புரிந்து கொள்ள முடியாத மாந்தர்களுக்கு 3 அறிவும் உருவாக்கும் வகையில் இருந்தது. படத்தின் ஒளிப்பதிவு தெனி ஈஸ்வரின் திறமையால் இரவு காட்சிகளில் கூடுதல் அழகான மற்றும் மறைந்தி செயல்தலை வழங்கியது. இங்கு உள்ள விறுவிறுப்பான காட்சிகள் படத்தின் மையமாகவும் கதையின் உணர்வுகளை மேலும் ஊக்குவிக்கவும் உதவியது. ஆனால் 3வது பாகம் வந்தபோது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. வசூலாக்கத்திற்கு கூடுதல் காட்சிகள் மற்றும் நம்பகத்தன்மை குறைபாடுகள் படத்தின் தரத்தை குறைத்தது. இதனால் படத்தின் முழுத்திறனை அடைய முடியவில்லை. வீர தீர சூரன் பாகம் 2 என்றால் ஒரு சாற்றும் வெற்றி பெற்ற ஆக்ஷன் த்ரில்லர் என்றாலும் விசாரணை நிலையற்ற கிளைமாக்ஸ் இல்லாமல் அதன் முழுத்திறனை அடையவில்லை. ஆக்ஷன் த்ரில்லர்களை விரும்புபவர்கள் சில வாரங்கள் மறந்து போகாத வகையில் இது ஒரு விண்ணப்பமாகும். இந்த படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் புதிய பரிமாணங்களை காணலாம். கதை, நடிப்பு, ஒளிப்பதிவு மற்றும் இசை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு ரசிகர்களின் மனதில் நீண்டகாலம் நிலைத்து நிற்கும் வகையில் அமைந்துள்ளது. வீரதீர சூரன் பாகம் 2 என்பது தமிழ் திரைப்பட உலகில் ஒரு முக்கியமான கட்டமாக மாறியுள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த கதையை மேலும் விரிவாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த திரைப்படம் ஒரு கதை சொல்லும் கலைஞராக எஸ்.யு. அருண்குமார் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தியது. அவரின் கதை சொல்லும் முறையில் சமூகத்தின் சிக்கல்களை, மனிதர்களின் உணர்வுகளை மற்றும் உறவுகளை மிக அழகாக காட்டியுள்ளார். இதனால் படத்தின் கதையும் கதாபாத்திரங்களும் பார்வையாளர்களின் மனதில் நீண்டகாலம் நிலைத்து நிற்கும் வகையில் அமைந்துள்ளது. இதுபோன்ற படங்கள் தமிழ் திரையுலகில் பெரும்பாலான ரசிகர்களை கவர்ந்துள்ளன. எதிர்காலத்தில் மேலும் பல பாகங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் வீர தீர சூரன் பாகம் 2 ஒரு அடிப்படையான படமாக மாறியுள்ளது.